கதிரு. அம்மா வாங்கம்மா. கதிரு, நீ வெளியே போயிட்டு எப்போ வந்த? அம்மா நான் அப்போதே வந்துட்டேம்மா. சரிப்பா. சிவா எங்க? அம்மா அவ உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கா. அவ போய் ஓட்டு போட போகணும்லம்மா. அதான்ப்பா, சிவா கூட நீயும் போயிட்டு வந்துரு. சரிம்மா. போயிட்டு அங்கே ஒரு 4 நாள் தங்கிட்டு வாங்க என்னப்பா. சரிம்மா. அத்தா வாங்கத்த. ஆமாம்மா. என்ன கிளம்பிட்டியா உங்கள் வீட்டுக்கு? ஆமாத்த. லேட் ஆயிடுச்சேம்மா, மணி 12 ஆயிடுச்சே. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைத்த. என்ன போகிற வழியில் அப்படியே ஓட்டை போட்டுட்டு எங்கள் அம்மாவையும் போய் பார்த்துட்டு வந்துடுவேன், அவ்வளோதான் த. அம்மா, உன் கூட கதிரும் வருவான்னு? இல்லைத்த, பரவாயில்ல, நான் போயிட்டு வந்துடுவேன். அவங்களுக்கு எதுக்கு வீணா அலைச்சல்? ஐயோ இல்லைம்மா, கல்யாணமாகி 2 மாதம் தான் ஆகுது. இது வரைக்கும் மறு வீட்டுக்கு மட்டும்தான் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. அப்படிலாம் உன்னை தனியாக அனுப்ப முடியாதுமா. நீ அதனால் கதிரையும் கூட்டு போயிட்டு வானே. சரிங்கத்த. இது மாதிரி ஒரு 4 நாளைக்கு உண்டான ட்ரெஸ்ஸையும் 2 பேத்துக்கு சேர்த்து எடுத்து வச்சுக்கோமா. ஏன் த, ஒரு 4 நாள் அங்கே இருந்துட்டு வாங்க. அத்தை அது வந்து, நீயும் வந்து 2 மாதம் ஆச்சு, இது வரைக்கும் எங்கேயும் போகல. அவன் வேலை வேலைன்னு வீட்லேயே கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருக்கான். நீயும் வேலைன்னு வெளியே போயிடுற. உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஆசையாக இருக்கும்ல, பிள்ளை மாப்பிள்ளை நம்ம வீட்டில் வந்து இருக்கணும் அப்படின்னு. அதனால் ஒரு 4 நாள் அங்கே இருந்துட்டு வாங்க, சரியா? ஆமா சிவரஞ்சனி, என்ன யோசிக்கிற? இல்லைத்தா, அவருக்கு போர் அடிக்குமே, அதான் யோசித்தேன். எதுக்குமா போர் அடிக்க போகுது? இல்லை, இங்கே நிறையவே இருக்காங்க, எல்லாரு கூடயும் சேர்ந்து இருந்துட்டு அங்கே யாருமே இல்லாமல் இருந்தால் அவருக்கு போர் அடிக்கும்ல. பிள்ளைகளுக்கும் லீவு தானத்தை, நாங்கள் வேணா பிள்ளைங்க அக்கா எல்லாத்தையும் கூட்டு போட்டுமா? அதான் நீங்கள் 2 பேரும் ஒரு 4 நாள் போய் இருங்க, அதுக்கப்புறம் பிள்ளைகள்லாம் கூட்டு போகலாம், சரியா? ஏன், உங்கள் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, போதா குறைக்கு நீ இருக்க, எதுக்கு போர் அடிக்க போகுது? நீ என்ன இங்கே வந்து எங்கள் வீட்டில் 2 மாதமாக இருக்க, உனக்குன்னா போரா அடிக்குது? நீ எப்படி எல்லாரு கூடயும் பேசி செஞ்சு இருக்க, அது மாதிரி அவனும் வந்து உங்கள் அப்பா அம்மா கூடலாம் பேசி செஞ்சு இருப்பான்மா. அதெல்லாம் போர்லாம் அடிக்காது, சும்மா கூட்டு போயிட்டு வா. கதிரு, அங்கே வச்சு உன் வேலையை பார்க்க முடியும்ல? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் மேனேஜ் பண்ணிக்கிருவேன். என்ன இவரை இப்படி சொல்கிறாரு? சரி, அத்தை சொல்கிறதுனால வருவாரா இருக்கும். சரி, நம்மளும் வந்து 2 மாதம் ஆச்சு, அம்மா அப்பா கூட இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் இவர் அங்கே சமாளிச்சுக்கிடுவாரா? இவர் என்கிட்டயே நானாக கேட்டால் தான் பதில் சொல்வார். அப்பா அம்மாட்ட ஒழுங்காக பேசுவாரா என்னன்னு தெரியலையே. அப்பா அம்மா வேற எங்களை பார்த்து வருத்தப்படக்கூடாது, அதுக்காக தான் யோசித்தேன். சரி, இப்படியே யோசித்துக்கிட்டு நம்மளும் எத்தனை நாள் தான் அங்கே போகாமல் இருக்க முடியும்? இவர் ஒன்றும் அப்படி ஒன்றும் மோசமான ஆள் இல்லையே. இது வரைக்கும் என் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒன்றும் பேசுனது கிடையாது. என்ன லவ் மேரேஜ் பண்ணவங்க மாதிரி ரொம்ப கலகலன்னு சிரித்து பேசுனதும் கிடையாது. ஆனால் நான் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லத்தான் செய்வார், நான் ஏதாவது ஹெல்ப் கேட்டால் செய்யத்தான் செய்வார். சரி, அப்போ நம்மளும் போய் அப்பா அம்மா கூட ஒரு 4 நாள் இருந்துட்டு வரலாம். சரி, 2 பேரும் சீக்கிரம் கிளம்பி வாங்கன்னு, நான் கீழே போகிறேன். சரித்த. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? என்ன பிரச்சனை? இல்லை, உங்களுக்கு அங்கே யாரையுமே தெரியாது, என் கூட எங்கள் வீட்டுக்கு வர உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு கேட்டேன். எனக்கு தான் உங்களை தெரியுமேங்க, கல்யாணத்தில் வச்சு உங்கள் அப்பா அம்மாவை பார்த்தேன், அதுக்கப்புறம் நிறைய தடவை பார்த்துருக்கேனே. நான் அப்படி மீன் பண்ணல. அப்புறம்? இல்லை, உங்களுக்கு போர் அடிக்குமேன்னு தான் கேட்டேன். அதான் அம்மா சொன்னாங்களேங்க, உங்கள் அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, நீங்களும் தான் இருக்கீங்களே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ உங்கள் ட்ரெஸ்ஸை நான் எடுத்து வச்சிருவா? என்னென்ன ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கணும்? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்து வைங்க. இல்லை, உங்களுக்கு எது வசதியாக இருக்குன்னு பார்க்கணும்ல. எனக்கு பிடிச்ச மாதிரி தாங்க நான் கடையில இருந்தே எடுத்துட்டு வருவேன், அதனால இங்கே இருக்கிற எல்லாமே எனக்கு பிடிக்கும். நீங்கள் அதில் எதை எடுத்து வச்சாலும் எனக்கு ஓகே தான். ஓகே, அப்போ ட்ரெஸ் எல்லாம் நான் பேக் பண்ணிக்கிறேன். மித்தபடி வேலை செய்யறதுக்கு உண்டான ஐட்டத்தெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. லேப்டாப், அப்புறம் மறக்காமல் உங்கள் சார்ஜர் அதெல்லாம் எடுத்துக்கோங்க, சரியா? சரிங்க. போகிற வழியிலேயே நீங்கள் ஓட்டு போட்டுருவீங்களா? ஊருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே தான் நான் ஓட்டு போட வேண்டிய ஸ்கூல் இருக்குது, அதனால் போகும்போதே போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். சரிங்க. நீங்களும் அத்தைக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே, நான் பார்த்துக்கிறேன். அப்போ ஒரு 15 மினிட்ஸில் கிளம்பி கீழே போயிடலாமா? ஓகேங்க, நான் 15 மினிட்ஸில் கிளம்பிடுவேன். ஓகே, அப்போ நீங்கள் முன்னாடி போய் காரை எடுத்து வைங்க, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க. நானும் எனக்கு பிடிச்ச பொண்ணும் காரில் ஒன்றா தனியாக போகிறோம். ஆனால் நான் தான் அவ கூட தனியாக இருக்கும் போது என் ஹார்ட்டே அப்படியே வெளியே வந்துடும் போல இருக்கு. நான் ஃபாஸ்ட்டாக துடிக்குதுயா. நான் லவ் பண்ண பொண்ணு அவகிட்ட என் லவ்வையே சொல்லலை, ஆனால் அவளையே கல்யாணம் பண்ணி இன்னைக்கு அவள் வீட்டுக்கு நானும் அவளும் போகிறோம். எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. ஆனால் என்னால் ஏன் அவகிட்ட ஃப்ரீயாகவே பேச முடியல? எவ்வளவோ சொல்லணும்னு நினைக்கேன், ஆனால் எதையுமே சொல்ல முடியல. அவளை அந்த டியூஷனில் பார்க்கும்போது எப்படி என் ஹார்ட் பீட் இருக்குமோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்குது. என்னால் நம்பவே முடியல எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு கூட என்னால் நம்ப முடியல. 2 வருஷம் என் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு என்ன ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு பார்த்தா இது தாண்டா நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுன்றாங்க என் வீட்டில். யாராலையும் இது நம்ப முடியுமா? முதல்ல அவ கூட நான் நார்மலாக பேசணும், அப்புறம் என் மனசில் உள்ளதெல்லாம் சொல்லணும், எப்படி ஃபீல் பண்ணுறேன்றதை சொல்லணும். அரவிந்த், நல்லா இருக்கியா? சித்தி நல்லா இருக்கேன். அத்தெல்லாம் நல்லா இருக்காளா? அத்தெல்லாம் நல்லா இருக்காடா. வந்ததுலேருந்து ஆளையே பார்க்க முடியல. கொஞ்சம் வெளியே வேலை. வெளியே வேலை, சும்மா வண்டி எடுத்துட்டு போய் காவை காத்துக்கிட்டு உட்காந்துருக்கான். ஐயோ, மாமா வேற சும்மா இருக்க மாட்டேங்காங்களே, ரெண்டுமே டென்ஷன் பார்த்தி.
என்ன அரவிந்த், ஓட்டெல்லாம் போட்டாச்சா? போட்டாச்சு சித்தி. அதெல்லாம் காலையிலேயே போட்டாச்சு. எப்படி வந்தீங்க? வரும்போதா ஆட்டோவில் வந்தோம். எவ்வளோ கேட்டான்? எவ்வளோ கேட்டான்? அங்கே ஓட்டு போடுற இடத்துக்கு 150 ரூபா கேட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து பாலா பிள்ளைகளை கூப்பிட்டு இங்கே வீட்டுக்கு வந்தா, அதனால கூட 50 ரூபா அவர் கேட்டார். அப்போ 200 ரூபா. அதுக்கப்புறம் நானும் யமுனாவும் ஆட்டோவில் தான் வந்தோம். அதுக்கு ஒரு 50 ரூபா. 150 ரூபாயா கேட்டாங்க? டேய், பாலம் கட்டுறாங்கல்ல, அப்ப சுத்தி தானே வரணும், அப்ப கேட்க தான் செய்வாங்க. ஆமா ஆமா, பாலம் கட்டுறாங்கல்ல அதனால வரும், இல்லைன்னா அவ்வளோ வராது. ஆமாம், சுற்றிலாம் வர வேண்டியிருக்கு. எங்கே அக்காவை காணோம்? அம்மா ஓட்டு போட போயிருக்கா. அப்படியா மாமா, நீங்கள் போட்டாச்சா? நானும் போட்டு வந்துட்டேன். நான் வண்டியில இவன் கூட வந்துட்டேன். அவன் மெதுவா நடந்து வந்துகிட்டு இருக்கா. பரவாயில்லையே, நாங்கள் மேலே போய் உட்காந்துருந்த கேப்பில் நீங்கள் ஓட்டு போட்டு வந்தாச்சா? கூட்டமே இல்லையா? நேரம் போனா பெரும்பாலும் கூட்டம் இருக்காது எங்கேயுமே. காலையில தான் கூட்டமா இருக்கும். கூட்டத்துல போய் நின்றுக்கிட்டு போட்டுக்கிட்டு, நானா எப்பயுமே ஓட்டு போட ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அந்த டைம் தான் நம்மளுக்கு கரெக்டா. நானும் போவேன், கூட்டமே இருக்காது, டக்குன்னு போட்டுட்டு வந்துகிட்டே இருப்போம். சரி உட்காருங்க ரெண்டு பேரும். இருக்கட்டும் மாமா, பிள்ளைகள்லாம் காணோம். பிள்ளைங்க பெட்ரூம்ல உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்குதுங்க. ஐயோ அப்படியா மாமா, அவங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் வெளியே உட்காந்துருக்கீங்களா? இல்ல பாப்பா, அதெல்லாம் இல்ல. நான் உட்காரணும் தான் உட்காந்துருக்கேன். எவ்வளவு நேரம் தான் படுத்தே இருக்க முடியும்? படுக்கவும் முடியல, உட்காரவும் முடியல, உடம்புக்கே முடியலப்பா. இருங்க மாமா, நான் பிள்ளைகளை கூப்பிடுறேன். நீங்கள் வேணா கொஞ்ச நேரம் போய் படுங்க. இருக்கட்டும், கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கேன். நீங்க உட்காருங்களேன், ஏன் நின்றுக்கிட்டே இருக்கீங்க? இல்லை மாமா, மணி ஆயிடுச்சுல, 3:45 ஆயிடுச்சு. அப்படியே பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். உட்காருங்க. ஸ்ரீய பாலை வாங்கிட்டு வர சொல்லுவோம், காப்பி குடிங்க. இருக்கட்டும் மாமா, இந்நேரம் என்னத்த காப்பி குடிக்க? இருங்க பாப்பா, அக்கா வரட்டும், எதுக்கு அவசரப்படுறீங்க? அவசரம்லாம் படலாம் மாமா, இந்நேரம் போனால் கொஞ்சம் பஸ் ஃப்ரீயாக இருக்கும். சாயந்தரம்னா கூட்டமாக இருக்கும், பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டே போகணும்ல, அதான் யோசிக்கும். ஓ, நீ அப்படி சொல்றியோ? சரி இரு, அக்கா வரட்டும். பாலா எங்க? மகாத்தா எங்க? அவன் சாப்பிட்றதுக்காக போயிருக்கா, சித்தி வீட்டுக்கு போயிருக்கா. சாப்பிடுன்னா சாப்பிட மாட்டேங்காங்க. ஆமாம், அவன் அங்கே செஞ்சு வச்சிருக்காள்ல. செஞ்சு வச்சா என்ன, நைட்டு சாப்பிட்டுக்கிற வேண்டியதான். ஐயோ, நைட்டெல்லாம் எங்கே மாமா சாப்பிட முடியுது? ஏப்பா, சாப்பாடே சாப்பிட முடியல. தண்ணியை குடிச்சு குடிச்சு எனக்கெல்லாம் வயிறு நிரம்பிடுது. இப்போல்லாம் சாப்பாடே குறைஞ்சி போச்சு. இதில் என்னத்தை மத்தியானம் வச்சதை நைட்டு சாப்பிட? இல்ல இருந்தாலும் இப்ப யாரும் இப்ப இங்கெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொன்னா சாப்பிட்றது இல்ல. வருவாங்க, உட்காந்து பேசுவாங்க, எங்க வீட்டுக்கு போறோன்ட்டு கிளம்பி போயிடுவாங்க. உனக்கு தெரியாது பாப்பா அதெல்லாம். சரி மாமா, விடுங்க. என்ன வந்துட்டியா? நான் தான் வரேன்னு சொன்னேன்லம்மா, நீ தான் வேண்டான்ட்ட. இந்தா வந்துட்டேன் நடந்து. இன்னும் ஒரு தடவை நீ திருப்பி கூப்பிட வரணும் வாக்கம், அதான் வேண்டான்ட்டேன். என்ன மாமா ஏதாவது சொல்லி புலம்பிகிட்டு இருந்தாங்க? ஆமா, புலம்பிக்கிட்டு இருக்கேன். இல்லை, சும்மா சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம் பாப்பா, சும்மா எனத்தையாவது சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இவளுங்க வராளுங்க, அவங்க அங்கே பொங்கி வச்சுட்டு வந்துடுறாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் சாப்பிட மாட்டேங்காங்க. இவங்க அதுக்கு கடந்து வருத்தப்படுறாங்க. ஆமாம், இதுக்கெல்லாம் நீங்கள் எதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்னப்பாப்பா, வீட்டுக்கு வர்றாங்க, அந்த சாப்பிட்ற டயத்துக்கு இருக்காங்க. சரி கொஞ்சம் சாப்பிடுங்கன்னா சாப்பிட மாட்டேங்குதுங்க. அந்த பிள்ளைங்க கூட சாப்பிட மாட்டேங்குதுங்க. எல்லாம் முந்திங்க கடந்து வளர்ந்தவங்க தானே. ஆமாம், எல்லாம் இங்கே இருந்து வளர்ந்தவங்க தான். அப்போ எல்லாம் சின்ன பிள்ளையா இருந்தோம், ஆச்சி வீடு மாமா வீடுன்னு வருவோம். நீங்கள் சாப்பிட சொல்லுவீங்க, சேர்ந்து சாப்பிடுவோம். ஏன் காலேஜ் படிக்கிற வரைக்கும் அப்படி தான். இப்போ எல்லாம் பெருசாக வளர்ந்துருச்சுல. பெருசா வளர்ந்தா கொம்பா முளைச்சிருது. ஏன் மாமா வீட்டில் சாப்பிடக்கூடாதோ? அப்படிலாம் இல்லை மாமா, இப்போ நாங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கோம், இந்த இங்கே தான் வந்து சாப்பிட்டோம். ஏம்மா, ஊர்ல இருந்து வந்தா தான் இங்க வந்து சாப்பிடணுமா? அப்படி சொல்லலை மாமா. இப்படி தான் பாப்பா, மாமாவுக்கு புரியவே புரியாது. இல்லை மாமா, இப்போ அவனுக்கும் அரவிந்த் வயசு 25 ஆயிடுச்சு, பெரிய பையனாயிட்டான். சரி, அவன் வர்றதே 2 நாள் தான் வர்றான். அவங்க அம்மாவும் சமைச்சு வச்சிருப்பா, அதனால அவன் வீட்டில் சாப்பிடணும்னு நினைப்பா. அதைத்தான் பாப்பா நான் சொல்கிறேன். மாமா எதுக்குனாலும் கோவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா, நானே உடம்புக்கு முடியாம இருக்கேன், நான்லாம் வாயை திறக்கலாமா? உடனே இப்படி தான் பாப்பா பேசுகிறாங்க. சரி அக்கா வீடு, அவங்க வேற ஏதோ நினச்சி வருத்தப்படுறாங்க. ஆமாம் பாப்பா, சும்மா வருத்தப்பட்டுக்கிட்டே தான் கிடக்காங்க போ. சரி அக்கா, தெரிஞ்ச ஆட்டோ நம்பர் எது இருந்தால் ஃபோன் பண்ணி வர சொல்கிறியா? ஏன் என்ன பாப்பா, பேவா கிளம்ப போகிறீங்க? இரு, ஸ்ட்ரீட்டை விட்டு பால் வாங்கிட்டு வர சொல்கிறேன், காஃபி போட்டு குடிச்சிட்டு போகலாம். ஐயோ அக்கா, இப்போ காஃபி இனிமேல் பால் வாங்கிட்டு வந்து காஃபி போட்டு வேண்டாங்க்கா. மணி பாரு, அந்த 4:15 ஆயிடுச்சு. நாங்கள் அப்படியே கிளம்புறோம்க்கா. இரு பாப்பா. அதைத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அக்கா வந்துடட்டுமா, காபி போட்டு குடிச்சிட்டு போலான்னு. மேல இருந்து இறங்கி வந்தாங்க, உட்கார கூட இல்லை.
நின்றுட்டு அப்படியே கிளம்பி போயிடணும்னு நினைக்காங்க. ஐயோ அப்படிலாம் இல்லை மாமா. மாமா எதுக்கு அப்படி சொல்கிறீங்க? அந்த பிள்ளைங்க வருத்தப்பட போகுது மாமா. சும்மா தான் சொன்னேன் பாப்பா. அதுக்கே பெரியம்மாவை தனியாக விட்டுருக்கோமே, அதனால சரி காலகாலத்தில் போகணும்னு நினைக்குதுங்க. நீங்கள் என்னென்னா அது புரியாமல் பேசுறீங்க மாமா. அதெல்லாம் எல்லாம் புரியத்தான் செய்யுது. சொல்றேன், சரி நின்றுக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்றேன். சரி பாப்பா உட்காருங்க, காஃபி மட்டும் குடிச்சிட்டு போங்க. ஐயோ அக்கா ப்ளீஸ்க்கா, இந்த வெயிலுக்கு காஃபிலாம் இப்போ குடிக்க முடியாது. இப்போ எலுமிச்சம்பழம் வாங்கி ஜூஸ் போட்டு தரவா? நல்லா சாப்பிட்ருக்கக்கா, அதனால எதுவுமே வேண்டாம். அக்கா ஆட்டோ மட்டும் வர சொல்லேன். இது பட்டா வாங்கிக்கிட்டியா? ஆமாக்கா, அப்போ கொஞ்ச நேரம் வெளியே போனேன். நீ வெளியே போயிருந்தல, அந்நேரம் நானும் சித்திமார் வீட்டுக்கு போனேன். அதனால் போயிட்டு அப்படியே பட்டா வாங்கிட்டு வந்துட்டேன். சரி 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 பாப்பா, கொண்டு போய் பத்திரமா வைங்க என்ன. சரிக்கா. சரி மாமா, இந்த ஆட்டோக்காரங்க நம்பர் உங்கள் செல்லில் இருக்கா? இருக்கு. ஸ்ரீ அதே கேட்காது. என்னம்மா? எடி அந்த ஆட்டோக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணு. சரிம்மா. அம்மா ஃபோன் பண்ணிட்டேன். அப்ப இப்ப வந்துருவாரு. உடனே வந்துருவாருன்னு சொன்னாரா, லேட் ஆகுன்னு சொன்னாரா? அப்பா பக்கத்தில் தான் இருக்காங்களா, அதனால இப்போ வந்துருவாங்க. இப்போ உடனே வந்துருவாங்களா? இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுது? சும்மா தான் சித்தி விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். சரி ஸ்ரீ அவங்கள கூப்பிடு. சரி சித்தி இந்த வரேன். சரி மாமா, அப்போ நாங்கள் கிளம்புறோம். சரி பாப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. அம்மாவை பார்க்க வரணும். சரி மாமா, உங்கள் தோதிப்படி பார்த்துக்கோங்க. செலவுக்கு ரூபா இருக்கா? மாலா, அந்த பர்ஸை எடு. ஐயா மாமா, செலவுக்குலாம் ரூபா இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இருக்கா? எல்லாம் இருக்கு மாமா. சரிம்மா, அப்ப பார்த்து போயிட்டு வாங்க என்ன. சரி மாமா. சரி மாமா, அப்போ நானும் போயிட்டு வரேன். சரி பாப்பா, எதுவும் வருத்தப்படாத என்ன. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. அங்க வர்றோம், நானு அக்கா பிள்ளைகளை கூப்பிட்டு ஒரு நாள் வரேன், சரியா? சரி மாமா. நீங்க கிளம்பிட்டீங்களா? ஆமாம் மாமா, அதான் ஆட்டோ வர சொல்லிட்டோம்ல, இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போயே மணி 4:45 ஆயிடுச்சு. அந்த இருந்தாலும் எவ்வளோ சீக்கிரம் போகணும்னு நினச்சோம், ஆனால் பாருங்க 4:45 ஆயிடுச்சு. இன்னும் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். போனவுடனே பஸ் வருமா இல்லை லேட் ஆகுமான்னு தெரில. சரிம்மா, நீ சொல்றதும் சரிதான். சரி அப்ப பார்த்து போயிட்டு வாங்க என்ன. எனக்கும் ரொம்ப நேரம் உட்கார முடியல, நான் போய் கொஞ்ச நேரம் படுக்க. சரி மாமா, நீங்களும் உடம்ப பார்த்துக்கோங்க. ஆட்டுமா. சரி மாமா, பார்ப்போம். சரி பாப்பா. சரி மாமா, அப்போ நீங்கள் உள்ளே போய் படுங்க. சரி. ஏலா தம்பிங்கிட்டு வா, அப்பா போட்டும். சரி சித்தி, நீங்க வாங்க, நான் வெளியே நிக்கேன்னா. சரிடா. என்ன பாப்பா, பிள்ளைங்க எங்க? சித்தி, நாங்கள் 3 பேர் வெளியே போய் நிற்கட்டுமா? வெளியேனா கேட்டை தாண்டி போயிடாதீங்க என்ன. போக மாட்டேன் சித்தி. ஸ்ரீ, நல்லா யமுனா சித்தி ஹைட்டுக்கு வந்துட்டீங்க. ஆமாம், பிள்ளைகள்லாம் நல்லா வளரத்தான் செய்யுதுங்க. ஆனால் யமுனா வந்து ரொம்ப ஒன்றும் ஹைட் இல்லை, அவள் குட்டை தான். இருந்தாலும் அவளையே தாண்டி வளர்ந்துட்டாளே. ஆமாம், நான் குட்டை தான், அதுக்கு என்ன? அதுக்கு ஒன்றும் இல்லைம்மா, பிள்ளைங்க வளர்ந்துருச்சுன்னு. இவன் மட்டுமா என்னோட ஹைட்டாக இருக்கா? மகளே என்னோட ஹைட்டாக தான் வளர்ந்துக்கிட்டு வர்றா. சரி, அதுக்கு என்ன பண்ண? ஒரு பிள்ளைங்க வளரத்தான் செய்யும். சரி பாப்பா, அப்போ அங்கே போய் வாசலில் நில்லுங்க. இது ஒரு நிமிஷம் இரு வரேன். சரி அம்முன், பார்த்து போயிட்டு வாண்ணா. ஃபோன் பண்ணு, எப்பப்போ ஃப்ரீயாக இருப்பியோ அப்போல்லாம் ஃபோன் பண்ணு. நான் ஃபோன் பண்ணுன்னு தான் நினப்பேன். எனக்கும் இங்கே ரீசார்ஜ் பண்ண அது இதுன்னு வேலை இருக்கும் பார்த்துக்கோ. கேபிளுக்கு வேற மாமாவால் வசூல் பண்ண முடியாதா? இவன் தான் போவான். ஆனால் என்ன, எதுவும் பிரச்சனைனா அப்பப்போ மாமா போவாங்க. ஒரே டைட்டாக தான் இருக்குது பாப்பா, அதான் யாருக்கும் ஃபோன் பண்ண முடியல. நீ எப்பயாவது ஃப்ரீயாக இருந்தேன்னா ஃபோன் பண்ணுன்னா. சரிக்கா. உன் ஹேண்ட்பேக் எடுக்க வசதி போனேன். ஆமாம் பாப்பா, அது மட்டும் தான் நான் கொண்டு வந்தேன். அதுக்குள்ளே தான் பட்டாவும் இருக்கு. ஸ்ரீ இந்தா பாப்பா. இல்லை சித்தி வேண்டாம். ரொம்பலாம் ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மாவை பார்க்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. எங்கள் கிட்டலாம் வாங்கினா உங்கள் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டா. இல்லை சித்தி வேண்டாம். அப்பா சித்திக்கு வேலைக்கு போகாதனால ரொம்பலாம் கொடுக்கல, சும்மா உண்டியலில் போட்டுக்கோன்னு. இருக்கட்டும் சித்தி வேண்டாம். ஏட்டி ரொம்ப பண்ணாத, சும்மா வாங்கி உண்டியலில் போடு பாப்பா, சேர்த்து வைன்னு. ஏட்டி என்னத்த உங்கள் அம்மாவை பார்க்க. வாங்கிக்கோப்பா, அதான் சித்தி கொடுக்கல, உண்டியலில் போடு. என்ன உண்டியலெல்லாம் எவ்வளோ சேர்த்து வச்சிருக்க? அதெல்லாம் அவளுக்கு வர்ற காசெல்லாம் உண்டியலில் தான் வாங்கி போட்டு வைப்பா. என்ன அவசரத்துக்கு கேட்டால் தருவா, ஆனால் திருப்பி எப்போ காசு வருதோ நான் அதை கொடுத்துருவேன் பாப்பா. அதனால் எப்படியும் வச்சிருப்பா. பரவாயில்ல, நல்ல பழக்கம். நான்லாம் ரூபா கொடுக்குறது அதுக்கு தான்ப்பா, வேஸ்ட்டாக வாங்கி எதையும் செலவழிக்க வேண்டாம் சரியா? ஸ்கூலுக்கு தேவையானதை எப்படியும் அப்பா அம்மா வாங்கி கொடுக்க போகிறாங்க, அப்புறம் மற்றபடி உனக்கு என்ன செலவு? அதனால் சேர்த்து வைக்கிற பழக்கம் வரணும் சரியா? உண்டியலில் போடு. அப்புறம் ரொம்ப முக்கியம், அப்பா அம்மாவால் முடியல அந்த ஜாமான் நம்மளுக்கு தேவைன்னா அப்போ அவங்கக்கிட்ட சொல்லி இதை எடுத்து வாங்கிக்கலாம் சரியா? சரி சித்தி. ஆனால் நான் நிறையா சேர்த்து தான் வச்சுருக்கேன். 8000 பக்கத்தில் வச்சுருக்கேன் தெரியுமா? குட், பரவாயில்லையே. நாங்கள்லாம் இப்போ உங்களுக்குன்னு கொடுக்குற காசை உங்ககிட்ட கொடுத்துறதுனால நீங்கள் அழகாக சேர்த்து வச்சுருக்கீங்க. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது யாரும் வந்து கொடுத்தாலும் எங்கள் அம்மா அம்மாட்ட தான் கொடுத்துருவோம்.
அப்படியா அத்தைகிட்ட கொடுத்துருவியா சித்தி நீ? ஆமாம் ஆமாம் உங்கள் அத்தைகிட்ட தான் கொடுத்துருவோம். சரி பாப்பா, ஆட்டோ சவுண்டு கேக்கு வந்துருச்சுன்னு நினைக்கேன். சரி அக்கா, அப்போ மாமா பார்த்துக்கோ, முடிஞ்சா வாங்க சரியாக்கா. அப்படியே கிளம்புறோண்ணாக்கா. ஆ சரி பாப்பா. எங்க வந்து ஒரு நேரம் கூட இருக்கல. அதுக்கு என்னக்கா பண்ண, இப்போ சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. இதுவே வரணும்னு தான் கட்டாயப்படுத்தி வந்தோம். சரி பாப்பா, வாங்க என்ன. சரிக்கா. லீவுலாம் விட்டா அந்த பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு இங்கிட்டு வா பாப்பா. என்னால் தான் எங்கேயும் நகர முடியல. எனக்கும் வரணும்னு ஆசை தான்க்கா. உனக்கே தெரியாதா, அம்மாவுக்கு முடியாது, அவள் வேலைக்கு போயிடுவா. ஒரு 2 நாள் வேணால் வரலாம், அதுக்கு மேலே நான் இல்லாட்டி அவளுக்கு ரொம்ப கஷ்டம். சரி பாப்பா, எல்லாம் தெரியத்தான் செய்யுது. ஒரு 2 நாளாவது பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு வாண்ணே. சரிக்கா. சரிக்கா, அப்போ நாங்கள் போயிட்டு வரோண்ணே. சரிக்கா, அப்போ பாப்போம், நானும் கிளம்புறேண்ணே. சரி அம்முனா, ஃபோன் பண்ணு. சரிக்கா. சரி ஸ்ரீ, நல்லா படிண்ணே, 10th தானே, லீவுக்கு அம்மா கூட வாண்ணே. சரி ஸ்ரீ, இதை போய் உண்டியலில் போட்டுருவா. உண்டியலில் போடு. நான் போய் சாரியை மாற்றிட்டு நைட்டி மாற்றிட்டு வரேன்னா. சரிம்மா.